அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள ஜிபிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊதியத்தை வழங்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், கல்லூரி கல்வி இயக்குனர், கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குனர் ஆகியோர் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு 1987ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட 11 ஊழியர்களுக்கு அதிகமாக நியமனம் மேற்கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து நேரில் ஆஜராக விளக்கமளிக்க கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். அதே போல விசாலாட்சி மகளிர் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர் பணியிடங்கள் குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்யும்படியும் அரசு தரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த கல்லூரி கல்வி இயக்குனர் பூரணச்சந்திரன் நீதிமன்றம் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் நின்று கொண்டிருந்ததாகவும் இது துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர் பணியிடங்கள் குறித்த ஆவணங்கள் இல்லை என தெரிவித்ததன் மூலம் நீதிமன்றத்தில் உண்மை வெளிவரவிடாமல் கல்லூரி கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் தமிழக அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அபராத தொகையில் இருந்து 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு தலா 1,50,000 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் எனவும் மீதமுள்ள 32 லட்சம் ரூபாயை கேன்சர் பவுண்டேஷன், நேத்ரோதயா ஆகிய அமைப்புகளுக்கு தலா 16 லட்சம் ரூபாய் வீதம் 8 வாரங்களில் வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கல்லூரி கல்வி இயக்குநரக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின்மை, பிடிவாதம் காரணமாக இந்த அபராதம் விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அபராத தொகையில் 25 லட்சம் ரூபாயை கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் மீதமுள்ள 25 லட்சம் ரூபாய் அரசு நேரடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.